எப்படி மாப்பிள்ள சூப்பரா? எங்கேயும் ஓடவும் முடியாது, யாரையும் கூப்பிடவும் முடியாது. சரிடா. உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு இப்படி கட்டி வைக்கிறத பாக்கத்துல கஷ்டமா இருக்குடா. இருக்கும். உனக்கு அவ வேணுமா வேண்டாமா? வேணும் தான். அதுக்காக இப்படி கட்டி இல்லாம வைக்கணும்? மயக்கத்துல தானே இருக்கா, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நல்லா சொன்னடா. நம்ம அசந்த நேரத்துல சத்தமே போடாம ஓடி போயிருவா. அதுக்காகத்தான் சும்மா கட்டி வைக்காம வாயிலையும் டேப் வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இது அக்கம் பக்கத்துல வீடு நிறைய இருக்கு. இவ கத்தி சத்தம் போட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம ஒவ்வொரு எலும்பையும் நொறுக்கி விட்டுருவாங்க. எதுக்குடா இங்க கொண்டு வரணும்? இதே லூசு பயலே, நம்ம கடத்திட்டு வந்திருக்கோம். கடத்திட்டு வந்தா ஆள் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களாலதான் கடத்தி வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படி ஒரு ட்ரிக்கா பிளான் பண்ணேன். சூப்பர்ரா. என்னன்னு நினைச்ச? இப்படி ஒரு ஐடியா உனக்கு வரும் நான் நினைச்சு கூட பாக்கலடா. என் பிரெயின் அப்படி. இருந்தாலும் உங்களை பார்க்க எனக்கு வாயமோடு பழி வாங்கணும்னு சொல்லிதானே அவளை கட்டணும்னு சொன்ன. இப்ப என்ன பாசம் கூடுது? என்னதான் பழி வாங்கணும்னு நினைச்சாலும் என் மனசுல ஒரு ஓரத்துல இவ இருக்கதாண்டா செய்யறா. அதனாலதான் எனக்கு இவளை பார்க்கும்போது பாவமா இருக்கு. சரி சரி விடு, வா போய் சாப்பிட்டு வரலாம். ஆமா, நம்ம இங்க வந்து இருக்கிறது யாருக்கும் சந்தேகம் வராதுல? அதெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு. அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இந்த வீட்டுல வந்து இவளை மறைச்சு வச்சிருக்கோம். சரிடா. நாளைக்கு விடிஞ்சதும் உனக்கும் இவளுக்கும் கல்யாணம். சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காம இப்படியே மயக்கமா இருந்தாலும் சரி. சரி மாப்பிள்ள, சரி வா போவோம். சரி வா போவோம், வயிறு வேற பசிக்குது. ஐயோ தர்ஷினி, உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன்? இந்த வழியா தானே அந்த கார் வந்துச்சு. ஒரு செகண்ட்ல எப்படி மறைஞ்சிருக்கும்? முட்டாள் முட்டாள், இப்படி இவ்வளவு தொலைச்சிட்டு நிக்கிறியடா. தர்ஷினி, உன்னை எப்படி நான் காப்பாத்த போறேன்? ஆனா ஒண்ணு, நீ மட்டும் இல்லைன்னா நான் இல்ல தர்ஷினி. நான் அந்த விஷயத்த அசால்ட்டா விட்டுருக்க கூடாது. அவன் என்ன பண்ணிருவியான் அப்படின்ற தைரியத்துல தானே நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா ஒண்ணு, உன்னை மட்டும் அவன் ஏதாச்சும் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. பாவம் தர்ஷினி. ஏய் சேகர், நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ அவளை கடத்தி இருப்ப. நீ என்ன காரணத்துக்காக கடத்திருப்ப நீ எனக்கு நல்லா தெரியும்டா. உன் வாழ்க்கையை நாசமாக்கணும், அதுதானே உன்னோட ஆசை. விட மாட்டேன், அதை நான் நடக்கவே விட மாட்டேன். ஐயோ, இவனா? இவன் எப்படி இங்க வந்தான்? அதான்டா மாப்பிள்ள, எனக்கும் தெரியல. ஒருவேளை கடத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமோ? சே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம கடத்தத்துல அவ ஃப்ரெண்ட தவிர வேற யாருமே பக்கத்துல இல்ல. ஆமாடா, இல்ல. ஆனா என்னடா ஆனா? இவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு? இவன் கரெக்டா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான்டா. அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? சே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவ ஃப்ரெண்டு போன் போட்டு சொன்னாலும் இவன் வீட்டுல இருந்து இல்ல ஆஸ்பத்திரில இருந்து வர்றதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னாலும் ஆகும். அப்படின்றப்ப நம்மளை இவனால கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை தேடிட்டு வந்து இங்க நின்றுப்பானோ? அப்படியாதான் இருக்கும். அவன் கண்ணுல மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் போயிருவோம். வா உள்ள போயிருவோம். சரி வா போ. இவனுக்கு மட்டும் நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், தர்ஷினிய தூக்கிட்டே போயிருவான். சரி வா, ரொம்ப பேசாத. பின்னாடி திரும்பி பார்த்தானா அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு தைரியம் இவனுக்கு. நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவன் தான். தர்ஷினிய நான் கடத்திருக்கவே தேவையில்லை. சே, எல்லாம் இவனாலதான். ஆப்ல அப்படியே பின்னாடி இருந்து கத்தி வச்சு குத்திட்டு வந்துடவா? தேவையில்லாத வேலை பார்க்காத. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை தர்ஷினிக்கும் உனக்கும் கல்யாணம் முடியறது தான். நம்மளா போய் அவங்கிட்ட வாண்டடா மாட்டிக்கிற கூடாது. என்ன புரியுதா? புரியுது. அப்ப வா உள்ள. இருடி, எனக்கு அவளுக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். என் முன்னாடியே அவ கூட சிரிச்சு சிரிச்சா பேசிட்டு இருந்த, இனிமே பாரு அவ என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி சிரிச்சு பேசலன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அவளை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் நீ புழுங்கி புழுங்கி சாகணும்டா. டாக்டர்ன்ற திமிர்ல தானடா என்கிட்ட அந்த ஆட்டம் போட்ட. இனிமே பாரு, ஓ ஆட்டமே அடங்கிரும். அடங்க வச்சிருவேன். நாளைக்கு எனக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு தர்ஷினி பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுறேன். என்ன பின்னாடி யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த தெருவுல தானே வண்டி வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி மறையும்?
எப்படி எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்திருப்பான்? லூசு பையலே, அவன் கண்டே பிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் போலீஸோட வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அப்புறம் எப்படி வீட்டு முன்னாடி கரெக்டா வந்து நிக்கிறான்? அதான் நான் சொல்றேன்ல, குத்து மதிப்பா வந்தாலும் வந்திருக்கலாம். அதுக்காக இவ்வளவு சீக்கிரமாவா? சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரில இருந்தோ வீட்டுல இருந்தோ வந்தாலும் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுவும் இங்க வர்றதுக்கு 2ல இருந்து 2.5 மணி நேரம் கூட ஆகும். அவன் பைக்ல வந்திருக்கான். பைக்ல வந்ததெல்லாம் சரிதான், எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பான்? கண்டுபிடிக்கலடா நாயே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஆனாலும் வீட்டு முன்னாடி கரெக்டா வந்து நிக்கிறானே. இன்னும் நின்னுட்டு போறான்டா. அது எப்படி உனக்கு ஒண்ணுன்னா அவன் கரெக்டா வந்து நிக்கிறான்? கூடாது, இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. உனக்கு கஷ்டம் வந்தாலும் என்னாலதான் வரணும், சந்தோஷம் வந்தாலும் என்னாலதான் வரணும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை அவனுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்படி உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்துறானு நானும் பாக்குறேன். உனக்கு என்ன விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. விட மாட்டேன், விட மாட்டேன்டி. இதுக்கு மேல நம்ம இங்க நின்றுட்டு இருந்தா வேலைக்காக. கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். தர்ஷினியோட ஃப்ரெண்டு சிகப்பு கலர் காருன்னு தானே சொல்லுச்சு. இந்த கார் மட்டும் என் கண்ணுல சிக்கணும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சார், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க சார். பாவம் பச்சை பிள்ளை, என்ன பிள்ளை சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஆமா சார், அவ பாவம், அவளை கார்ல தூக்கி போட்டு போகிறதுல என் மனசே பதறிடுச்சு. ஆமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து என்ன சார் பண்றது? தயவு செஞ்சு உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன அஸ்வின், இவங்க எப்படி டென்ஷன் ஆகுறாங்க? ஆகாம பின்ன பொம்பளை பிள்ளை சார். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? ஓகே, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சா தானே அடுத்து நான் மூவ் பண்ண முடியும். அத நான் சொல்றேன் சார். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அவன் ஒரு பொறுக்கி சார், ரவுடி பையன். பாவம் தர்ஷினி, நானும் அவனும் காலேஜ் விட்டு வந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத விதமா ஒரு கார் அங்க நின்னுட்டு இருந்துச்சு. நாங்களும் சும்மா நிக்குதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த காருக்குள்ள அந்த பொறுக்கியும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தர்ஷினிய பிடிச்சு இழுத்து காருக்குள்ள போட்டு கடத்திட்டு போயிட்டாங்க சார். இவ்வளவு திமிர அவனுக்கு! ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளவு அசால்ட்டா பப்ளிக்ல வச்சு கடத்திருக்கான், அதுவும் பக்கத்துல ஆள் இருக்குன்னு தெரிஞ்சோம். ஆமா சார், கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. நான் தர்ஷினின்னு கத்துனேன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல சார். கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஆமா, அவன் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? யாருமா அவன்? என்னோட அண்ணன் பையன். என்னம்மா சொல்றீங்க? உங்க அண்ணன் பையனா? உங்க அண்ணன் பையன் உங்க பொண்ணை கடத்துறதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு சார், நிறைய காரணம் இருக்கு. அவனை நான் சும்மாவே விட்டுருக்க கூடாது. முதல்ல என்கிட்ட வளர்த்தினப்பவே நான் புடிச்சு ஜெயில போட்டிருக்கணும். அண்ணன் பையன்னு நான் பாவம் பார்த்து விட்டதுக்கு இப்ப என் அடிமடியிலேயே கைய வச்சுட்டியா. என் புள்ளையவே கடத்திட்டியா. இப்ப என்னென்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கானோ, எனக்கு அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, அந்த ராஸ்கலை பிடிச்சு முட்டி தட்டல நான் யாருன்னு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஐயா, அத செய்யுங்கய்யா. அம்மா, எங்க வச்சு கடத்தினா? பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு. நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த ராஸ்கல் தானே? ஆமா. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! உங்க அண்ணன் பையனா இருந்துகிட்டு எப்படிமா அப்படிலாம் விட்டீங்க? அதான் சார் நான் பண்ண தப்பு. அவன் முன்னாடியே தர்ஷினிட்ட வந்து வம்பளத்துட்டே இருப்பான். என்னத்தான் கட்டணும், இல்லன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டே இருப்பான். திமிரு எவ்வளவு திமிரு! அப்புறம் ஒரு நாள் இந்த விஷயத்தால 2 வீட்டுக்குமே பிரச்சனை வந்துச்சு. அதுல கோவப்பட்ட அவன் என் பிள்ளைய அடிக்காத குறைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினான். அப்பதான் டாக்டர் வந்து காப்பாத்தி விட்டுருக்காரு. அது யாருமா அப்போது கரெக்டா டாக்டர்? ஆமா, அவர் பேரு தர்ஷன் டாக்டர். உங்க பொண்ண அவர் காப்பாத்தினதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும், அதனால அவர் வந்து காப்பாத்தினாரு. நான் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னேன், அதனாலதான் அவர் வந்து காப்பாத்தினாரு. ஓஹோ, அப்படியா? அப்புறம் இது தெரிஞ்சதா நாங்க 2 பேரும் போய் வெளுன்னு வெளுத்து விட்டு வந்தோம். நீங்க அப்படி பண்ணியுமா அஸ்வின்? அவன் எப்படி பண்ணியிருக்கான்? ஆமா சார், நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுவான்னு. கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு மட்டும் நடந்துருந்துச்சு. நான் இப்ப தர்ஷனிக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமாமா? தம்பி, நான் இப்படி எல்லாம் வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலப்பா. என் அண்ணன் பையன் உள்ள போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் காப்பாத்தி விட்டேன். ஆனா அவன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல. பாருங்கம்மா, நீங்க நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா இது இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? இதே இது அன்னைக்கே பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தப்பு பண்ணிட்டேன்பா, தப்பு பண்ணிட்டேன். நானே என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து. சரி, கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்க அண்ணன் பையன் தான் நீங்க வேணாம்னு நினைச்சீங்க. ஆனா பாத்தீங்களா இப்ப என்ன நடக்குதுன்னு? தாயும் பிள்ளையும் 1 நாள் வாயு வயிறு வேறதாம்மா. அத புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். ஏத்தி விட்டீங்களா? நல்லா ஏத்தி விட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? நீ யாருமா? இவங்கதான் என் அண்ணனோட பொண்டாட்டி. இல்லையாமா பத்தி வச்சிருக்க? சரியான பொறுக்கிய பத்தி வச்சிருக்க? ஆமா சார், இவங்க பேச்ச கேட்டுட்டு நீங்களும் ஆடுங்க. வாய மூடுமா. பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கான். எவ்வளவு அசால்ட்டா வந்து நீ பேசிட்டு இருக்க? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து
பாருங்க சார், இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. என் பிள்ளைல இவ மகளை கடத்தல. அவ அந்த டாக்டர் கூட ஓடி போயிட்டா. ஏச்சி வாய மூடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நீ யாரா? நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது? அன்னைக்கு வந்தது உனக்கு ஞாபகம் இல்ல? ஆமா ஆமா, நீ அன்னைக்கு வந்தல, உன்னை எப்படி மறக்க முடியும்? என் பிள்ளைய நீங்க அடிச்சு நொறுக்குனதுக்கு நான் அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பாவம் பார்த்து சும்மா விட்டேன்ல. பேசுவடா பேசுவ. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என் மேலையும் எங்க அண்ணன் மேலையும் கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கு யார் மேல தப்பு இருக்குன்னு. உனையும் உன் மகனையும் தூக்கி உள்ள போட்டிருப்போம் அப்பயே. நீ வாய மூடுறா. சார், இவங்க சொல்றத நம்பாதீங்க சார். அந்த ஓடுகால இந்த டாக்டர் கூட ஓடிதான் போயிட்டா. இதுக்கு நான் தான் சாட்சி. வாய மூடுங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க அவர் கூட ஓடி போறத பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு என் மகளுக்கு ஏன் அப்படி நடக்குதோ? நடி நடி, நல்ல நடி. என் புருஷனை மடக்கி கைக்குள்ள போட்டுட்ட. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுது நீலி கண்ணீர் வடிச்சு அந்த இன்ஸ்பெக்டரும் கைக்குள்ள போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அந்த அழுகிற. வாய மூடுமா நீ. பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அதை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அவன செத்தா போயிட்டா பறி கொடுத்துட்டு நிக்கிறதுக்கு. இங்க பாரு, அண்ணன் பொண்டாட்டி ஏச்சுன்னு பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின நாக்க இழுத்து வச்சு அறுத்துறேன் பாத்துக்க. தெரியுதுமா, இதுலயே தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கனா. அப்புறம் உன் புள்ள எப்படி இருக்கும்? முதல்ல ஒன்ன தூக்கி உள்ள போடணும். ஒன்ன தூக்கி உள்ள போட்டா உன் புள்ள வருவான்ல. இங்க பாருங்க சார், இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் மேலேயும் என் பிள்ளை மேலேயும் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் எழுதுனீங்க என்னமா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? உடம்பு பூரா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு தீ குளிச்சிருவேன். போய் அத பண்ணு. நீ இப்படி இருக்கறனாலதான் உன் புள்ளைய அப்படி இருக்கான். அவனை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. நீ வாய மூடு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும்னு செய்யணும்னு சொல்லி கொடுக்க உனக்கு துப்பு இல்ல. தப்பு பண்ண பிள்ளைய காப்பாத்த மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, அப்படி ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்றீங்கன்னு உள்ள தள்ளிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் எடுக்க கூடாது. எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வீட்டுலதான் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றேனா? இப்படி வர்ற இடத்துல போற இடத்துல எதுக்கு எங்களை இப்படி அசிங்கப்படுத்தி எடுத்துடுறேன்? அப்படித்தாண்டி செய்வேன், அப்படித்தான் செய்வேன். நீ என்ன அசிங்கப்படுத்தல? என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறேன். அண்ணன் பிள்ளை மேல உனக்கு இருக்க அக்கறை அவ்வளவுதானே? ஆமா, அவங்களுக்கு எதுக்கும் அக்கறை வரணும்? அவங்க பிள்ளையவே அவன் கடத்திட்டு போயிருக்கான், அவனுக்கு எதுக்கு அக்கறை படணும்? வாங்க சார், இவ சொல்றதெல்லாம் உண்மையா கிடையாது. நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா, இவ பெரிய அரிச்சந்திரன் பொண்டாட்டி. இவ சொல்றதுதான் உண்மை, நாங்க சொல்றதெல்லாம் பொய். பாருங்க சார், இவ சொல்ற மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே எடுக்க மாட்டீங்க. இல்லம்மா, இது பொம்பளை பிள்ளை கேஸ். நீங்க சொல்லாட்டியும் நாங்க ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வோம். மணியனே சார், மணியனே, இது பொம்பளை பிள்ளையோட கடத்தல் கேஸ். அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஐ விட்னஸ் இருக்கு, அவங்ககிட்டயும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எழுதி வாங்கிக்கோங்க மணியனே. ஓகே சார், வாங்கம்மா. சரிங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க அஸ்வின், எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்திடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்கம்மா. சரிம்மா. இங்க பாரு, என் பிள்ளைய கடத்தினது உன் மகன் தான். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என் பிள்ளைய கடத்தலன்னு பொய்யா சொல்ற? இரு, நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் என் அண்ணன் பொண்டாட்டி புள்ளன்னு நினைச்சு நான் பாவம் பார்த்ததும் போதும், உங்களை மன்னிச்சு விட்டதும் போதும். இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. என் பிள்ளைக்கே ஒரு ஆபத்துன்றப்ப என்னால சும்மா இருக்க முடியாது. நீ வா சரோஜா. சரி சாந்தி. என்ன மீறி என் பிள்ளைய நீ எப்படி உள்ள தள்ளுறன்னு நான் பாக்குறேன்டி. பாரு, பார்க்கத்தானே போற, என்ன செய்யறேன்னு பாரு. ஒரு பொறுக்கிய பிள்ளைய பத்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா, என் பிள்ளைய தனி ஆளாய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட வளர்த்த எனக்கு எவ்வளவு இருக்கும். உங்ககிட்ட வேணா காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா தன்னம்பிக்கையும் மரியாதையும் எங்க கூடவே இருக்கும். என்ன பண்றேன்னு பாரு. எப்படி இருந்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறியா? எப்படி என் பிள்ளைய உள்ள தள்ளுறியான்னு நான் பாக்குறேன்டி, நான் பாக்குறேன். ஆமா, என் பிள்ளைதான் உன் மகளை கடத்திருக்கான். இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு அப்பு செஞ்சாத தடயமே இல்லாம ஆக்கிடுவேன். அந்த அளவுக்கு என்கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கும். தப்பையும் தப்பு இல்லாம ஆக்கிடுவேன். எல்லா இடத்துலயும் காசு பணம் பேசாது, அதுவும் இந்த மாதிரி இடத்துல. பாருடி, பக்கத்தானே போற. இந்த இன்ஸ்பெக்டரவே காசு கொடுத்து என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் இல்லாம ஆக்குறேன்டி. உன்னால அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல அம்மாவா உன்னால என்னைக்குமே இருக்க முடியாது. பேசிட்டு போது பாரு பிச்சைக்காரனாகி. என் பிள்ளைக்கு எப்படி அம்மாவா இருக்கணும்னு எனக்கு தெரியும். மகளே, இதுக்காண்டியே உன் மக கழுத்துல தாலி கட்டி உன்னை ஒரு வழி ஆக்கல. அவ சாகறத பார்த்து நீ சாகணும்டி. ஹலோ டாக்டர், நான் சரவணன். சொல்லுங்க சரவணன். டாக்டர், ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சுச்சா? ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா டாக்டர் தர்ஷினிய பத்தி? ஐயோ சரவணன், நீங்க வேற அதை ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு டாக்டர், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
ஃபர்ஸ்ட் மிஸ் ஒரு செகண்ட்ல என் கண்ணுல இருந்து தப்பிச்சுட்டானுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சரவணன், பின்னாடியே வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு பார்த்தா காரையே காண சரவணன். டாக்டர், நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் மெயின் ரோடு பக்கத்துல நேதாஜி ரோட்ல இருக்கேன். ஓகே டாக்டர். டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஏரியால ஏதாச்சும் யூஸ் ஆகாதா இல்ல யாருமே யூஸ் பண்ணாத பில்டிங் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு சரவணன். அப்பனா அந்த ஏரியாவை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போயிருக்க முடியாது. என்ன சொல்றீங்க சரவணன்? ஆமா டாக்டர், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடம் இருக்காங்க. அதனால அந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த ஏரியால தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. என்ன சொல்றீங்க சரவணன்? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா டாக்டர், நீங்க சொல்றத வச்சு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்றப்ப வெளியே எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் அலர்ட்டா தான் இருக்காங்க. அதனால அவங்க மதுரையை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயோ சரவணன், நான் எப்படி காப்பாத்த போறதுன்னு நினைச்சு தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க பேசுறது கேட்டு கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கு சரவணன். வேற என்னத்துக்கு கஷ்டப்படணும்? சரி ஓகே டாக்டர், நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். ஓகே சரவணன். ஆமா டாக்டர் எதுக்கு தர்ஷினியை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்படணும்? ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அந்த டாக்டரே கடத்த சொல்லிட்டு நாடகம் ஆடுறாரா? அப்படியே இருந்தாலும் தர்ஷினி எதுக்கு டாக்டர் கடத்த சொல்லணும்? லூசு பையன், மூளை எல்லாம் எங்கேயோ போகுதுடா. அவன் கடத்தினதுக்கு டாக்டர் என்ன பண்ணுவாரு? அறிவுல ஆணி அடிக்க. யோசிக்கிறதுக்குலாம் இப்ப நேரமே இல்லை. எப்படியாச்சும் தர்ஷினியை காப்பாத்த அஸ்வின் போய் எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன்ல நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். இன்ஸ்பெக்டரும் எல்லாத்தையும் அலர்ட்டா தான் இருக்க சொல்லியிருப்பாரு. வெளியே எங்கேயும் போக முடியாது. மவனே, இருடி உன்னை வச்சுக்கிறேன். அன்னைக்குதான் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, இன்னைக்கு எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பொம்பளை பிள்ளைய, அதுவும் என் தங்கச்சின்னு தெரிஞ்சும் கடத்திட்டு எங்களுக்கே ஆட்டம் கட்டுவேன் நீ. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னது என் கை கால இப்படி கட்டி போட்டிருக்காங்க? என்ன தர்ஷினி, சுயநினைவு வந்துருச்சு போல. என்னடி ஊம படம் கட்டிட்டு இருக்க? ஏதோ சொல்ல வர. ஏய், எடுத்து விடாத. இருமாப்ல, ஏதோ சொல்ல வர, என்னன்னு கேப்பான். தடிமாட்டு பயிரை எடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? போச்சு, அவ வாய் அழடா. தடி பண்ணி தொலை. மாப்பிள்ள ஒட்ட மாட்டேங்குது. ஐயோ, மூளை கட்டுவேன், மூளையே இல்ல உனக்கு. வேற டேப் எடுத்துட்டு வந்து ஒட்டுடா. மாப்பிள்ள போய் எடுத்துட்டு வர. ஆமா, அதையும் நானே பண்றேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன கட்டி போட்டிருக்காங்க, காப்பாத்துங்க. வாய் மூடி. எதுக்காக என்ன இப்படி கட்டி வச்சிருக்க? என்ன விட்டுரு. எவ்வளவுதான் கத்துனாலும் இங்க யாருக்கும் கேட்காது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கத்தாதான்னு சொல்றேன்ல. கத்தி கத்தி உன் தொண்டை தண்ணிய நீயே வத்த வச்சுக்கிறாத. கூப்பிடுற சத்தத்துக்குலாம் யாரும் இங்க வரமாட்டாங்க. இந்தடா, இதை வச்சு ஒட்டு வச்சுக்கிறோம். அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேனே, என் கூட சேர்ந்து நீங்க இப்படி பண்ணாதீங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. வாய மூடி. சீக்கிரமா ஒட்டுறா. அண்ணே, உங்க காலில் கூட விழுகிறேனே, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணே. என் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. உங்களை அண்ணனா நினைச்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அப்படிலாம் பண்ணுவீங்க, விட்டுருங்கண்ணே. தடிமாட்டு பயலே, சீக்கிரமா வாய மூடுன்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத, வேண்டாம். அடங்கடி. யார்கிட்ட உதவி கேக்குறோன்னு நினைச்சு பார்த்து கேளு. அழுது அழுது செத்து தொலைஞ்சிடாத. உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம். இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன, நீ வேணான்னு சொன்னாப்ல இந்த கல்யாணம் நடக்காம போயிருமா என்ன? நாளைக்கு நான் தான் மாப்பிள்ள, நீ தான் பொண்ணு. எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கத்தானே போற? ஏன் முன்னாடியே இந்த டாக்டர் கிட்ட இழிச்சு இழிச்சா பேசுற? அவன் இருக்கான்ற தைரியத்துல தானே நீ இவ்வளவு நாள் ஆடிட்டு இருந்த. இதுக்கப்புறம் அந்த டாக்டர் உன் கனவுல கூட நினைக்க கூடாது. இந்த டாக்டரால உன்னை காப்பாத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, உனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு 2 பேர் தெரிஞ்சாங்க பத்தியா, அவங்களால கூட உன்னை காப்பாத்த முடியாது. நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியுமா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அணுவா சித்திரவதை பண்ணணும். அழு, நல்ல அழு. இப்ப இருந்தே உன்னோட அழுக ஆரம்பிக்குது. இனி ஆயுசு வரக்க இந்த அழுக நிக்கவே செய்யாது. நீ அனுபவிக்கிற சித்திரவதைய பார்த்து எங்க அம்மாவை அவமானப்படுத்தினாங்களே, உன்னோட அம்மாவும் அந்த டாக்டரும் பார்த்தே சாகணும். அது தாண்டி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கிடைக்கிற சந்தோஷம். நான் முன்னாடி வந்து அமைதியா கேட்டிருந்தப்பயே நீ ஒத்துட்டு இருந்தா இந்த டார்ச்சர் உனக்கு தேவையில்ல பத்தியா? நானும் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்திருப்பேன். ஆனா நீ செஞ்ச காரியத்துக்கு இனிமே என்கிட்ட மனசாட்சியை எதிர்பார்க்க கூட கூடாது. என்ன புரியுதா? போன் வருது பாடுறா. ஹலோ,
நான் சேஃபான இடத்துல தான் இருக்கேன். என்ன சொல்ற? உன்னை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிற சொன்னேன்ல. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போங்கிட்ட போய் இதை சொன்னேன் பாரு. என் பத்திய செருப்பால அடிக்கணும். சரி விடு, கத்தாத. பாரு நானா கத்துறேன். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அதான் கோட்டை விட்டுட்டேல, அப்புறம் என்ன பேச்சு? விடு, என்ன ஆனாலும் ஐயாவே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.